Hello students, in this module we are going to discuss about the electroencephalogram EEG. Very important topic we are going to discuss. Especially it is very important for neuroelectrophysiology students because you are going to deal this thing only in your future. Okay. So in this we are just going to see only about the physiological aspect of EEG. Okay. So electroencephalography means study of electrical activities of brain. பிரெயினோட அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பற்றி படிக்கிறதோட பேர் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராஃபி. அதான் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயினை கிராஃபிக்கலாக ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஃபஸ்ட்டு யார் இதை அனலைஸ் பண்ணாங்க இஇஜி வேவ்ஸ் அப்படின்னா அவர் ஜெர்மன் சைக்காட்ரிஸ்ட் ஹான்ஸ் பெர்கர். அவர் தான் இஇஜியை வந்து அந்த வேவ்ஸை வந்து அனலைஸ் பண்ணார். ஓகேவா? ஸோ இந்த இஇஜி வேவ்ஸை என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெர்கர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வி கால்ஸ் அஸ் அ பெர்கர் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இஇஜி எதுக்கு எடுக்கணும்? ஒய் வி ஹவ் டு டேக் இஇஜி? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இஇஜி? மீன் to analyze or to diagnose the neurological disorder and sleep disorder. Neurological ப்ராப்ளத்தையும் ஸ்லீப் ப்ராப்ளத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டு கோ ஃபார் இஇஜி. ஸோ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எபிலெப்சி, ஃபிட்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி எபிலெப்சி பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். ஸோ ஃபிக்ஸுக்கு தென் மிட் பிரெயினில் ஏதாச்சும் டிஸார்டர் இருந்ததுன்னா அல்லது சப்டியூரல் ஹெமட்டோமா. வாட் இஸ் சப்டியூரல் ஹெமட்டோமா? மீன் சப்டியூரல் ஸ்பேஸில் பிளட் கிளாட் ஆகி இருக்கும், அதை தான் நம்ம சப்டியூரல் ஹெமட்டோமான்னு நம்ம சொல்லுவோம். மெனிஞ்சஸில் 3 லேயர், அவுட்டர் டியூரா, மிடில் அரக்னைட் மேட்டர், இன்னர் பயாமீட்டர். இதில் டியூரா மேட்டருக்கும் அரக்னைட் மேட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவோம்? சப்டியூரல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல பிளட் கிளாட் இந்த மாதிரி கிளாட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சப்டியூரல் ஹெமட்டோமான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான நியூராலஜிக்கல் டிசார்டரில் எல்லாமே நம்ம இஇஜி பேட்டர்ன் எடுத்து பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சரி, எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் இஇஜியை அப்படின்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் எலக்ட்ரோஎன்செஃபலோகிராஃப்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இஇஜியை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக ஸ்கால்பில் நம்ம எலக்ட்ரோட ப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்கால்ப் அப்படின்னா என்னென்னா தலை மேல் பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் நம்ம எலக்ட்ரோட ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கால்ப்னா என்னது? ஸ்கின் இருக்கு இல்லையா? ஸ்கின் அதுக்கு கீழே அந்த ஸ்கல் போனுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம ஸ்கால்ப்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த தோல், அது கீழே சின்ன டிஷ்யூஸ், இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து நம்ம ஸ்கால்ப்னு சொல்லுவோம். யூஸ்வலாக தலை இருக்குன்னா ஸோ அது மேலே அந்த எலக்ட்ரோட யூஸ்வலாக நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்கால்ப்புங்கிறது அதுதான். ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரோட பேர் ஸ்கால்ப் எலக்ட்ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்து அந்த ஒயர் மாதிரி வரும், லீடு மாதிரி வரும். ஸோ அதில் எண்டில் எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், ஸ்கால்ப் எலக்ட்ரோட்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஸ்கல் மேலே ப்ளேஸ் பண்ணலாம். ஓவர் ஒன்று ஓப்பன் ஸ்கல், அதாவது அந்த ஸ்கின்னோட இருக்குது இல்லையா, மேலேயே இது பண்ணலாம். sometime experimental purpose or some other purpose what they will do mean they will remove the skull and they even place it over the brain also. ஓவராக பிரெயினில் கூட வச்சு, அதாவது ரிமூவ் பண்ண மாட்டாங்க ஸ்கல்லை, அதாவது ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு பிரெயின் மேலே கூட எலக்ட்ரோட்ஸை ப்ளேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். இல்லைன்னா பிரெயினை பியர்ஸ் பண்ணி கூட சில எலக்ட்ரோட ப்ளேஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் மோஸ்ட் காமன் நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கல், அன்ஓப்பன்டு ஸ்கல்லில் தான் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணுவோம். அதாவது அந்த ஸ்கால்பில் வச்சு தான் நம்ம இஇஜி ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டும் நம்ம மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். ஒன்லி அன்ஓப்பன்டு ஸ்கல்லில் வச்சு, அதாவது ஸ்கின் அந்த தலை மேலே வச்சு தான் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம், ஓப்பன் பண்ணாமல். ஓகேவா? ஸ்கல்லை. நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக 2 டைப் ஆஃப் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று யூனிபோலார், இன்னொன்று பைபோலார் எலக்ட்ரோட்ஸ். 2 எலக்ட்ரோட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், யூனிபோலார், பைபோலார். ஓகேவா? சரி, பைபோலார் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் பிரெயினோட டிஃப்ரெண்ட் பார்ட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலை அப்படின்னா இங்கே ஒன்று வச்சுருப்போம், அதே அங்கேயே ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுருப்போம். ஸோ ரெண்டுமே ஆக்டிவ் எலக்ட்ரோட செயல்படும். அதுதான் பைபோலார் எலக்ட்ரோட்ஸ். யூனிபோலார் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்னா ஆக்டிவ் எலக்ட்ரோட வந்து கார்டெக்ஸ் ரீஜன் வச்சுருப்போம், ஏதோ ஒன்று. இப்போ ஃப்ராண்டலில் வைக்கிறோன்னு வச்சுக்கோ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட எவே ஃப்ரம் த பாடி நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் லோப் இருக்குன்னா இயர் லோபுட்டு ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருப்போம். வேறு எவே ஃப்ரம் த பிரெயின் ரீஜன் வி வில் பிளேஸ் அனதர் திங். ஓகேவா? புரிஞ்சுதா? இயர் லோபில் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இது வந்து இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோட இருக்கும். அதாவது எவே ஃப்ரம் த பாடியில் எப்படி சொல்கிறது, கார்டெக்ஸை விட்டு எவே ஃப்ரம் த பார்ட்டில் வச்சுருக்கோம்ல. இப்போ இயர் லோபில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோட இருக்கும். ஆக்டிவ் எலக்ட்ரோட அந்த கார்டெக்ஸ் ரீஜனில் வச்சுட்டு ஆக்டிவ் எலக்ட்ரோட இருக்கும். பட் பைபோலாரில் ரெண்டுமே ஆக்டிவ் எலக்ட்ரோட செயல்படும், ரெண்டுமே அந்த கார்டெக்ஸ் ரீஜனில் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான்.
சரி, இஇஜியோட வேவ்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இஇஜியை வந்து ரெக்கார்ட் நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணுற அந்த இஇஜியோட வேவ்ஸ் வந்து சின்க்ரோனைஸ்டு வேவாக இருக்கும், இல்லைனா சின்க்ரோனைஸ்டு வேவாக இருக்கும். சின்க்ரோனைஸ்டு வேவ் அப்படின்னா ரெகுலர் வேவ்ஸ், கரெக்டாக ரெகுலர் டைமில் கரெக்டாக வரும். இன்வேரியன்ட் வேவ்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு வேரியபிலிட்டி தெரியாது. ஓகேவா? அடுத்து டீசின்க்ரோனைஸ்ட் அப்படின்னா இர்ரெகுலர் வேவ்ஸ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப் சைஸில் இருக்கும். வேரியண்ட் வேவ்ஸ் வேரி ஆகி வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? நார்மல் பர்சனில் இஇஜி எடுத்து பார்த்தோன்னா 3 ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கும். ஒன்று ஆல்ஃபா ரிதம், பீட்டா ரிதம், டெல்டா ரிதம், 3 ரிதம் இருக்குது. சில்ட்ரனில் இதோட சேர்த்து தீட்டா ரிதம், தீட்டா வேவும் தெரியும். ஓகேவா? சில்ட்ரன்ஸில் அடிஷ்னலாக ஆல்ஃபா பீட்டா டெல்டாவோட சேர்த்து தீட்டாவும் தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரிதம் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ரிதமிக்கல் வேவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ 8 to 12 வேவ்ஸ் பர் செகண்டுக்கு 8 to 12 வேவ்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து இவ்வளோ 8 to 12 வேவ்ஸ் பர் செகண்டுக்கு இவ்வளோ இருக்கும். ஆம்ப்ளிடியூட் 50 மைக்ரோவோல்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்க்ரோனைஸ்டு வேவ்ஸ், ரெகுலராக இருக்கும், வேரியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி எங்கேருந்து நம்ம அப்டைன் பண்ணுவோம் அப்படின்னா இன்அட்டென்டிவ் பிரெயினில் இருந்தும் யூஸ்வலாக இன்அட்டென்டிவ் பிரெயினில் இருக்கிறப்போ ஆல்ஃபா ரிதம் கிடைக்கும். அதே மாதிரி மைண்டு ட்ரௌசியாக இருக்குது, இல்லை லைட் ஸ்லீப்பில் இருக்காங்க, இல்லை நர்கோசிஸில் இருக்காங்க வித் க்ளோஸ் ஐஸ், இது எல்லாமே க்ளோஸ் ஐஸ், இந்த மாதிரியான டைமில் எல்லாமே நமக்கு ஆல்ஃபா ரிதம் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? லைட் ஸ்லீப் ஆர் நர்கோசிஸ் வித் க்ளோஸ் ஐஸ். ஸோ இந்த மாதிரியான டைமில் எல்லாமே ஆல்ஃபா ரிதம் வந்து அப்டைன் ஆகும். யூஸ்வலாக பேஷண்ட்டு, அதாவது பிரெயின் அட்டென்டிவ்னஸ் இல்லாதப்போ, அதாவது மைண்ட் வந்து ட்ரௌசியாக இருக்கிறப்போ, ஒரே போதையில் இருக்க மாதிரி இருக்கிறப்போ, கை க்ளோஸில் இருக்கும், லைட் ஸ்லீப் அப்போ இல்லை நர்கோசிஸ் அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ரிதம் கிடைக்கும். ஓகேவா? சரியா? ஸோ இது எப்போ அபாலிஷ் ஆகும் அப்படின்னா, எப்போ விசுவல் ஸ்டிமுலை வேறு ஏதாச்சும் வந்து அவங்க ஐயை ஓப்பன் பண்ணாங்கன்னா இது வந்து இந்த வேவ் வந்து அபாலிஷ் ஆயிரும் ஆல்ஃபா ரிதம். ஓகேவா? இட் இஸ் அபாலிஷ்டு பை விசுவல் ஸ்டிமுலை ஆர் எனி அதர் ஸ்டிமுலை ஆர் பை மென்டல் எஃபர்ட். ஸோ அவங்க ஐயை ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த ரிதம், இந்த வேவ்ஸ் வந்து அப்டைன் ஆகாது. ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த வேவ் எங்கேருந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னா கரெக்ட் ஆக்சிபிட்டல் ஏரியாவில் இருந்து நம்ம அப்டைன் பண்ணுவோம். இந்த வேவ் கிடைக்கும் அதிகமாக. ஓகேவா? மற்ற ஏரியாஸ்லேருந்து கிடைக்கும், பட் கரெக்ட் ஆக்சிபிட்டல் ஏரியாவிலேருந்து நல்லா இந்த வேவ் கிடைக்கும், ஆல்ஃபா ரிதம் கிடைக்கும். ஓகேவா? சரி, ஆல்ஃபா பிளாக்னா என்னென்னு பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஆல்ஃபா ரிதத்தில், அதாவது சின்க்ரோனைஸ்ட் ஆல்ஃபா வேவ் வந்து பார்த்திங்கன்னா டீசின்க்ரோனைஸ்ட் அண்ட் லோ வோல்டேஜ் வேவாக மாறும். ஓகேவா? ரீப்ளேஸ் ஆகும். அந்த நார்மல் ஆல்ஃபா ரிதம் தெரியும், அது வந்து நார்மல் ரெகுலர் இன்டர்வலில் வரும், இன்வேரியன்ட் வேவ்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆல்ஃபா வேவ்ஸ். பட் அந்த ஆல்ஃபா வேவ்ஸ், அந்த சின்க்ரோனைஸ்ட் ஆல்ஃபா வேவ் வந்து டீசின்க்ரோனைஸ்டாகவும் லோ வோல்டேஜ் வேவாகவும் மாறுச்சுன்னா எப்போ மாறும் அப்படின்னா ஐ வந்து ஓப்பன் ஆகிறப்போ, முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஐ க்ளோஸில் இருக்கிறப்ப தான் ஆல்ஃபா ரிதம் வரும். ஐயை ஓப்பன் பண்ணால் இது போயிடும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து டீசின்க்ரோனைஸ்ட் வேவ் அப்பியர் ஆகும். ஓகேவா? அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி இவ்வளோ வேவ்ஸ் பர் செகண்ட்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு இர்ரெகுலராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஏதாச்சும் சென்சரி ஸ்டிமுலேஷன் வந்து ஏதாச்சும் இருக்கிறப்போ வரும், இல்லைன்னா மென்டல் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ மென்டல் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க அப்படின்னாலும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன், ஒரு அரித்தமெட்டிக் ஒரு ஆட் பண்ண சொல்கிறோம், மைனஸ் பண்ண சொல்கிறோம், அந்த மாதிரியான டைமில் எல்லாமே அதை தான் நம்ம மென்டல் கான்சன்ட்ரேஷன் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது, அந்த மாதிரி டைமில் எல்லாமே ஆல்ஃபா பிளாக் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்து பீட்டா ரிதம் தான் இருக்கிற ஹை ஃப்ரீக்வன்சி வேவு. 15 to 60 பர் செகண்டுக்கு இவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் இருக்கும். ஆம்ப்ளிடியூடு 5 to 10 மைக்ரோ வோல்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து பீட்டா வேவ்ஸ் யூஸ்வலாக டீசின்க்ரோனைஸ்டு வேவு. இதை வந்து நம்ம மென்டல் ஆக்டிவிட்டி எப்போ உள்ள மென்டல் டென்ஷன் அப்போ உள்ள அரோசல் ஸ்டேட் அப்போ வந்து இந்த ரிதம் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? ஐ ஓப்பன் பண்ணுறதுனால எல்லாம் இந்த வேவ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஹையர் மென்டல் ஆக்டிவிட்டி இருக்கிறப்போ அல்லது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறப்போ, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறப்போ, இல்லை ரொம்ப பயப்படுறப்போலாம் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி வேவ் வந்து அப்டை ஆகும். கிட்டத்தட்ட 30 to 100 பர் செகண்ட் வரைக்கும் கூட வரலாம். ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாகும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அந்த வேவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காமா ரிதம்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் இதையும் பீட்டா ரிதம் தான் சொல்கிறாங்க. பட் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை நம்ம காமா வேவ்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த சயின்டிஸ்ட் தே கால் இட் ஆல்சோ ஆஸ் அ பீட்டா ரிதம் ஆல்சோ. ஓகே, காமா ரிதம்னு சொல்கிறது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டெல்டா ரிதம். ஸோ இங்கே லோ ஃப்ரீக்வன்சி வேவ் இருக்கும், ஹை ஆம்ப்ளிடியூட் இருக்கும், ஃப்ரீக்வன்சி 1 to 5 பர் செகண்ட் இருக்கும், ஆம்ப்ளிடியூட் 20 to 200 மைக்ரோ வோல்ட் இருக்கும். யூஸ்வலாக இது எப்போ காமனாக இந்த டெல்டா ரிதம் எப்போ இருக்குன்னா இயர்லி சைல்ட்ஹுட் பீரியடில் இருக்கும். எஸ்பெஷலி டியூரிங் வேக்கிங் அவர் முழிச்சிருக்கிற டைமில் இந்த வேவ் வரும். ஓகேவா? எஸ்பெஷலி இயர்லி சைல்ட்ஹுட்டில் இருக்கும். ஓகேவா?
ஸோ அதே அடல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் அப்போ இருக்கும். ஓகேவா? காமனாக இயர்லி சைல்டுஹுட்டில் வேக்கிங் ஹவர்ஸ், இயர்லி சைல்டுஹுட் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிருக்கிறப்ப இருக்கும். அதே டீப் அடல்ட் ஸ்டேஜில் எடுத்துகிட்றப்போ டீப் ஸ்லீப் இருக்கிறப்போ இந்த வேவ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? அடுத்து தீட்டா வேவ்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கிற குழந்தைங்களுக்கு வரும். 5 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தீட்டா வேவ்ஸ் அப்பியர் ஆகும். இது ஒரு லோ ஃப்ரீக்வன்சி லோ வோல்டேஜ் வேவ். ஃப்ரீக்வன்சி 4 to 8 per second இருக்கும். ஆம்ப்ளிடியூட் 10 மைக்ரோவோல்ட் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த பேட்டர்ன், இஇஜி வேவ் பேட்டர்ன். இப்போ இஇஜி ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இது ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் என்னது, என்ன வேவ்? ஆல்ஃபா வேவ். ஆல்ஃபா வேவ் பாரு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஓகேவா? அது இடையில பாரு ஆல்ஃபா பிளாக் வருது. ஓகேவா? ஆல்ஃபா பிளாக் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணு. ஃபஸ்ட்டு பாரு ஆல்ஃபா வேவ். ஆல்ஃபா வேவ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஆல்ஃபா ரிதம் இங்கே 8 to 12 waves per second இருக்கும். ஓகேவா? இது வந்து கீழே பாரு செகண்டில் சொல்லியிருக்காங்களா? ஸோ பர் செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 to 12 waves இருக்கும். இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பர் செகண்டுக்கு. ஓகேவா? இது 1 செகண்டா, 0 to 1, 2 to 3. ஸோ 1 செகண்ட்னா இவ்வளவு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 8 to 12 waves per second இருக்கும். இதை நீ கவுண்ட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ வேவ்ஸ் இருக்குதுன்னு. ஓகேவா? ஸோ 8 to 12 waves இருக்கும். ஆம்ப்ளிடியூட் 50 மைக்ரோவோல்ட் வரைக்கும் போகலாம். அதாவது இந்த ஹைட் ரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இடையில இன்கேஸ் ஐ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ஃபா பிளாக் வந்துடும், டீசின்க்ரோனைஸ்டு வேவ்ஸ் வரும். ஓகேவா? திரும்ப ஐ க்ளோஸ் பண்ணாங்கன்னா திரும்ப இது வர அப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்தது பீட்டா வேவ்ஸ். பீட்டா வேவ்ஸ் பாரு, பீட்டா வேவ்ஸ் இருக்கிறதுல ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். பாரு பர் செகண்டு, இதுதான் 1 செகண்டா. ஸோ 1 செகண்டுக்குள்ளே பாரு ஏகப்பட்ட வேவ்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும், ஆம்ப்ளிடியூடும் அதிகமாக இருக்கும். அதாவது சாரி, ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட ஆம்ப்ளிடியூட் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 15 to 20, 60 இருக்கும். 15 to 16 ஃப்ரீக்வன்சி இருக்கும், வேவ்ஸ் இருக்கும் பர் செகண்டுக்கு. பட் ஆம்ப்ளிடியூட் ரொம்ப கம்மியாக இருக்கும், 5 to 10 தான் இருக்கும். அந்தளவுக்கு ரைஸ் ஆகாது. ஆம்ப்ளிடியூட் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் அங்கே முன்னாடி ஆம்ப்ளிடியூட் நல்லா இருந்துச்சு. பட் இதில் பீட்டாவில் ஆம்ப்ளிடியூட் இருக்காது, பட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து தீட்டா வேவ்ஸ். இதுதான் தீட்டா வேவ்ஸ். ஸோ தீட்டா வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக சில்ட்ரனுக்கு தான் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி லோ வோல்டேஜாக இருக்கும். ஃப்ரீக்வன்சியும் ரொம்ப கம்மி தான், வோல்டேஜும் ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அடுத்தது டெல்டா வேவ்ஸ். இதுதான் டெல்டா வேவ்ஸ். ஸோ டெல்டா வேவ்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லோ ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், ஆனால் ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி 1 to 5 per second இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இப்போ பாரு 1 செகண்டுக்கே வேவ் ரொம்ப கம்மியாக தான் அப்பியர் ஆகிருக்கு. ஓகேவா? பட் ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்கும், பட் ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாக இருக்கும். பாரு ஹைட்டு பாரு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு. ஸோ இதுதான் வேரியேஷன்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ தீஸ் about the EEG wave patterns. ஓகே, ஸோ இப்படி தான் EEG லீடு எலக்ட்ரோடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த எலக்ட்ரோடு இப்படி தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்கங்கே இந்த ஸ்கல்லுன்னு வச்சுக்கோ, பிரெயின்னு வச்சுக்கோ. ஸோ சாரி, ஸ்கல்லுன்னு வச்சுக்கோ. ஸ்கல்லில் அங்கங்கே எலக்ட்ரோடு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பாரு. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் படி தான் நீ ஹவ் டு பிளேஸ் இட். இதில் நிறைய சிஸ்டம் இருக்குது. யூஸ்வலாக 10-20 சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? 10-20 சிஸ்டம் இருக்குது, 10-10 சிஸ்டம் இருக்குது, 10-5 சிஸ்டம், இந்த மாதிரி நிறையா சிஸ்டம் இருக்குது. இதில் எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் காமனாக 10-20 சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஃபிகரில் இருக்கிறதும் 10-20 சிஸ்டத்துக்கான டயக்ராம் தான். இன்னும் நிறையா இந்த எலக்ட்ரோட் பிளேஸ்மெண்ட்டுக்குன்னே நிறையா இருக்குது. ஓகேவா? 10-20 சிஸ்டம் இது, இன்னும் 10-10 சிஸ்டம், 10-5 சிஸ்டம், இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் இசிஜி எலக்ட்ரோடு. இதெல்லாம் வந்து அந்த ஸ்கல்லில் ப்ளேஸ் பண்ணுறது, அதாவது ஸ்கால்பலில் ப்ளேஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரோட்ஸு. இது வந்து இயரில் கிளிப்பு, நம்ம இயரில் குத்துறதுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோடெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ட்ரா கார்டிகல்னால் கார்டிகஸ்க்கு உள்ளே வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்படி தான் யூஸ்வலாக ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா, ஸோ இப்படி தான் இந்த எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஹியர் இப்படி தான் இந்த இசிஜி எலக்ட்ரோட் அந்த 12 lead சிஸ்டம் படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா ஃபிகரில்? ஸோ இந்த மாதிரி அந்த எலக்ட்ரோட்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு இப்படி தான் குத்திருப்பாங்க. இது பாரு இயரில் இருக்கிறதுன்னு இதுக்கு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் இப்படி குத்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மானிட்டரில் அது வேவ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இதுதான் டிஜிட்டல் இஇஜி மெஷின். ஓகேவா? எலக்ட்ரோ என்கெஃபலோகிராஃப் இதுதான் டிஜிட்டல் எலக்ட்ரோ என்கெஃபலோகிராஃப். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1010. ஓகே, 1010 சிஸ்டம். இதில் இந்த மாதிரி எலக்ட்ரோடெலாம் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ in this class we discuss in detail about the electroencephalogram. Very important question. Okay, so study well. Thank you.